இது வந்து கேப்டனுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துரும்ல. நீங்க தோனிய உள்ள கொண்டு வச்சு பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் அஸ்வின், அப்புறம் வந்து ஜடேஜா, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா வச்சு பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு கேப்டனா அது ரொம்ப அவரை பார்க்க பரிதாபமா இருக்குல்ல. சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வேற வழி இல்ல, அவங்க எம்எஸ் தோனி ஆடிதான் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஈவன் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அப்படிதான் இருக்காங்கன்னு தெரியும். அஸ்வினுமே அவருடைய ஸ்கில்ல வந்து காட்டுறது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது. பவர் பிளேல அஸ்வின் சரியா போடுறது இல்ல அப்படின்றது உண்மைதான். லைன் அண்ட் லென்த் அவருக்கு சரியா வரமாட்டேங்குது. வேரியேஷன்ஸ் ரொம்ப ட்ரை பண்றாரு, ஆனா எந்த வேரியேஷனுமே வந்து அவருக்கு விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது, ரன் கூட வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ருத்ராஜுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால வேற வழி இல்லாம அந்த மாதிரி அவரும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது தான் நம்ம. ஓகே, இப்போ சென்னை இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க. பிளே ஆஃப் கனவாகுமா நனவாகுமா? ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இன்னும் 5 மேட்ச் இருக்கு. அடுத்து வர 5 மேட்சையுமே சிஎஸ்கே ஹோம்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இதுல இருந்து மட்டுமே வந்து 12 பாயிண்ட் எடுத்துருவாங்க. வெளியே போயிட்டு ஒரு 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ்க்கு வருவாங்க. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு. நீங்க இப்ப அஸ்வினை பத்தி பேசும்போது, அஸ்வின் வந்து ஓப்பனாரெல்லாம் இறங்கியிருக்காருங்க இந்த ஐபிஎல்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பஞ்சாப்ல அவரு கேப்டனா இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டீம்ல கேப்டனா இருந்து ஓப்பனாரெல்லாம் இறங்கியிருக்காரு. அப்பெல்லாம் பயங்கரமான பேட்டிங் பண்ணக்கூடிய அஸ்வின் கரெக்டா தானே எடுத்திருக்காங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு தானே? இல்ல, அது அவர் வந்து ஓப்பனிங் இறங்கியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு. இப்ப ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎல்ல கூட அவர் வந்து பேட்டிங் அப் தி ஆர்டர் ஆடி, டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடி அவர் வந்து ஒரு மேட்ச்ல 24 பாலுக்கு 60 ரன்லாம் அடிச்சிருக்காரு டிஎன்பிஎல்ல. ஆனா ஐபிஎல் அப்படின்னு வரும்போது இங்க இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் எடுத்தா ஒரு ட்ரெண்ட் போல்ட் போடுறாரு, ஒரு தீபக் சஹர் போடுறாரு, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மிச்சல் ஸ்டார்க் போடுறாரு. இந்தியன் பவுலர்ஸே நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ். இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வேலை பும்ராவே திரும்ப வந்துட்டா வேற லெவலான ஒரு பவுலிங் அட்டாக்கா இருக்கும். குஜராத் எடுத்து பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா, சிராஜ் எல்லாருமே போடுறாங்க. எல்லா டீம்லயும் நல்ல குவாலிட்டி பவுலிங் இருக்கு. டிஎன்பிஎல் மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் தான் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. இந்த ஐபிஎல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல பவுலர்ஸ் போடுறாங்க. அப்படின்றப்ப நீங்க அஸ்வினை வந்து ஒரு பேட்ஸ்மேனா ஆட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படியே இருந்தாலும் இப்ப ஒரு சுனில் நரேனை வந்து கேகேஆர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. சுனில் நரேன் ஓப்பனிங்ல சில மேட்சஸ் ஆடல. இது இன்னைக்கு கூட வந்து டக் அவுட் ஆயிருக்கிறாரு மும்பை கேகேஆர் அந்த மேட்ச்ல, மும்பை கூட. ஆனா அவரால் அடிக்க முடிஞ்ச மேட்சஸ்ல அவர் இம்பாக்ட் டெலிவர் பண்றாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு அஸ்வின் வந்து நீங்க ஓப்பனிங்ல ட்ரை பண்ணலாம். ஆனா சிஎஸ்கே அதுவும் செய்யறது இல்ல. சிஎஸ்கே வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணு சொல்ல, மேபி நீங்க சொல்றத பார்த்தா இப்ப குவாலிட்டி ஆஃப் பவுலிங் கூடிடுச்சு. முன்னாடி இந்த அளவுக்கு இல்ல. அது ஒரு நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குவாலிட்டி ஆஃப் பவுலிங் இல்ல. அப்படியே இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, சிஎஸ்கே அவரை வந்து பேட்டிங்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அவங்க ஓப்பனிங் இறக்கணும்னு நான் சொல்றேன். எதர் ஓப்பனிங் போகணும், இல்ல டாப் ஆர்டர்ல எங்கேயாவது விளையாட வைக்கணும். ஈவன் போன சீசன் கூட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அஸ்வின் அப்படின்னா, ஏர்லியா வந்து ஒரு 2-3 விக்கெட் போயிருச்சு, பட்லர், சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல அஸ்வினை இறக்கி விட்டுட்டு பெருசா அஸ்வின் அவங்க அடிக்கவே சொல்ல மாட்டாங்க. அவர் நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால அடுத்த ஒரு 5-6 ஓவருக்கு விக்கெட் மட்டும் விடாம பாத்துக்கப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து அஸ்வினை வச்சு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கே அப்படி யூஸ் பண்றது இல்ல. சிஎஸ்கே அஸ்வினை ஒரு ப்ராப்பர் பவுலரா மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கீழே இறக்குறாங்க. அன்னைக்கு கேள்வியே என்ன ஆச்சுன்னா, அஸ்வினே வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம், ஜடேஜா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்குறாரு. அஸ்வினுக்கு அப்புறமும் தோனி இறங்குறதுக்கான காரணம் என்னன்னு தான் கேள்வி வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அஸ்வினை நீங்க ரொம்ப ப்ராப்பர் பவுலரா மட்டுமே தான் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அப்போ அஸ்வினை வந்து நீங்க ஆல்ரவுண்டரா எடுத்திருந்தா அவரை அப்படி ஆர்டர் ஆடணும். அவரை பேட்டிங்க்கு பயன்படுத்துறது இல்ல, பவுலிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அப்படின்ற பட்சத்துல 9.5 crores ஒரு பவுலருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பவுலர் டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோம். நம்ம அதுக்காக வந்து அஸ்வினை டீம் அவுட் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லல. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இவ்வளவு காசு போட்டு இந்த பிளேயருக்கு போய் அது எஃபெக்டிவா இல்ல அப்படின்றது இப்ப நமக்கு தெரியும் போது ஆக்ஷன்ல இவங்க இந்த பிளேயருக்கு இவ்வளவு காசு போடாம இவரை விட பாதி ரேட்ல போன ஒரு வாஷிங்டன் சுந்தர், அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இப்ப எஸ்ஆர்எச்ல வந்து ஜீஷான் அன்சாரின்னு ஒரு ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே அற்புதமா போடுறாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. இன்னொரு பக்கம் விக்னேஷ் புத்தூர்னு ஒரு யங்ஸ்டரை வந்து மும்பை இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் ஆப்ஷன்ல வந்து போயிருப்பாங்க, பேஸ் பிரைஸ் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயமாவது செஞ்சிருக்கணும் சிஎஸ்கே.
இல்ல வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ்லயே மற்ற ஸ்பின்னர்ஸையும் இவங்க ட்ரஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி போகாம அஸ்வினுக்கு இவ்வளவு காசு போட்டு போனது பேட்டிங்ல வந்து சரியான பிளேயர்ஸ் எடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்றத காட்டுதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப அஸ்வினையும் ஸ்பின்னர் இறக்குறாங்க, ஜடேஜாவையும் ஸ்பின்னர் இறக்குறாங்க. இப்போ ஆக்சுவலா நிறைய மேட்சஸ் நம்ம அந்த காம்பினேஷன் பாக்குறதே கிடையாது. எதர் ஜடேஜா, மோஸ்ட்லி ஜடேஜா இறங்குவாரு, இல்லைன்னா டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் அஸ்வின் இறங்கி அந்த காம்பினேஷனை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ ஜடேஜாவால ஏதோ பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கு, அஸ்வினோட பவுலிங்கும் எஃபெக்டிவா இல்லாதப்போ இது வந்து கேப்டனுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துரும்ல. நீங்க தோனிய உள்ள கொண்டு வச்சு பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் அஸ்வின், அப்புறம் வந்து ஜடேஜா, இந்த மாதிரி ரொம்ப சீனியர்ஸா வச்சு பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு கேப்டனா அது ரொம்ப அவரை பார்க்க பரிதாபமா இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுல என்னன்னா ஜடேஜா அஸ்வின் அப்படின்றது ஒரு நல்ல பவுலிங் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அவங்க எஃபெக்டிவா இருந்திருக்காங்க. இன்னைக்குமே ஒன்றும் அவ்வளோ ஒரு மோசமான பவுலர்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கிறதுனால அவங்கள ப்ராப்பரா யூஸ் பண்ணா அது ஒரு நல்ல பவுலிங் பார்ட்னர்ஷிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்ப சிஎஸ்கே வந்து தோனியை டீம்ல வச்சிருக்காங்க, வேற வழி இல்ல அப்படின்றது ஒரு பக்கம் அந்த டிக்கெட் சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க உண்மையிலேயே எடுத்து பார்த்தா கடைசி சில மேட்சஸ்ல சிக்ஸ் அடிக்கிறது விட்டுருங்க, அதாவது அவுட்கம் வந்து நம்ம கையில கிடையாது. பேட்ஸ்மேன் அடிக்க ட்ரை பண்ணி அது சிக்ஸ் போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனா அவங்க அடிக்க ட்ரை பண்றாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வியே. சென்னையோட எந்த பேட்ஸ்மேன் வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபேக்கு அப்புறம் அது எம்எஸ் தோனியா தான் வந்து நிக்குது. இன்ஃபேக்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா கூட சிக்ஸ் அடிக்கிறது கம்மியா தான் ட்ரை பண்றாரு. மற்ற எந்த பேட்ஸ்மேனுக்குமே வந்து அந்த இன்டென்ட் இல்லைன்றது கிளியரா தெரியுது. சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க, அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க எம்எஸ் தோனி ஆடிதான் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஈவன் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அப்படிதான் இருக்காங்கன்னு தெரியுது. அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இவங்க வந்து ஒரு லாங் பேட்டிங் லைன் அப் வேணும், தோனி வந்து கடைசியில தான் இறங்குவாரு, அப்ப அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா ஆடுறதுக்கு எனக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் பேட்டிங்ல தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் 3 ஸ்பின்னரோட போகணும் அப்படின்னு 3 ஸ்பின்னரோடையும் போறாங்க. பிரச்சனை எங்க வருதுன்னா, கலீல் அகமதை ஒரு நியூ பால் பவுலரா வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பத்திரானாவை வந்து கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. பத்திரானா நல்லா போட்டுட்டு இருக்காரு, போன மேட்ச் சூப்பரா போட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஆனா அவருடைய ஸ்கில் வந்து அந்த பவர் பிளே பவுலிங் கிடையாது. அவர் வந்து எண்ட் ஓவர்ஸ்ல வந்து போடுற கடைசி 10 ஓவர்ல தான் வந்து அவருடைய பவுலிங்கே இருக்கும் மோஸ்ட்லி, அதுக்கு முன்னாடி அவர் வரவே மாட்டாரு. அப்போ கலீல் அகமது மட்டும்தான் அந்த பவர் பிளேல நியூ பால்ல போடக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க வந்து சாம் கரன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ஜேமி ஓவர்டன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இதுல என்ன ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அந்த ஜேமி ஓவர்டன் ஆர் சாம் கரன் அந்த ஆல்ரவுண்டர், இன்னொரு பக்கம் கலீல் அகமது, இவங்க அந்த பவர் பிளேல போட ஆரம்பிக்கிறாங்க. பவர் பிளேல மூணாவது ஒரு பவுலர் வந்து யூஸ்வலா எல்லா டீம்ஸும் கொண்டு வருவாங்க. அது யாரு சிஎஸ்கேல அப்படின்னு எடுத்து பார்த்தா வேற யாருக்குமே அந்த ஸ்கில் இல்லாததுனால அஸ்வின் அங்க கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ எல்லா மேட்சும் அஸ்வின் வந்து பவர் பிளேல போட்டுருக்காரு, ஏன்னா வேற பவுலர் இல்ல. உள்ள வர டீம்ஸுக்குமே இது தெரியுதுன்னு நான் சொல்றேன். என்னன்னா அவங்க உள்ள வரும்போதே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ஓகே, ஒரு பக்கம் கலீல் போடுவாரு, அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் போடுவாங்க. அந்த ஆல்ரவுண்டர் அட்டாக் பண்ணிட்டோம், அவங்களை வந்து ரன் அடிச்சிட்டோம், அவங்களுக்கு எதிராக ரன் கொடுக்க வச்சிட்டோம் அப்படின்னா கேப்டனுக்கு வேற வழியே கிடையாது, அவங்க மாத்தி தான் ஆகணும். அவங்கள மாத்தணும் அப்படின்னா வேற பவுலரை கொண்டே வர முடியாது, ஏன்னா வேற எந்த பவுலருக்குமே பவர் பிளேல போடுற ஸ்கில் இல்ல. அதனால அவங்க அஸ்வினை நம்பிதான் போகணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிளியரா எல்லா டீம்ஸுக்கும் தெரிஞ்சிருது. அதை வச்சு அவங்க அட்டாக் பண்றாங்க, அஸ்வினை கொண்டு வர வைக்கிறாங்க. அஸ்வின் வந்ததுமே அஸ்வினையுமே வந்து அவங்க அந்த பவர் பிளேல அட்டாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு வந்து பவர் பிளேல ஸ்பின் ஆடுறது ஈஸியரா இருக்கு. அதுவும் முக்கியமா வெளியே ரெண்டு ஃபீல்டர் தான் இருக்காரு அப்படின்றப்ப பவர் பிளேல ஸ்பின் ஆடுறது ரொம்பவே ஈஸியா மாறிடுச்சுன்றப்ப அஸ்வினை பவர் பிளேல கொண்டு வர்றப்ப எல்லாமே அஸ்வின் அடி வாங்குறாரு. அண்ட் இதுல இன்னொரு பக்கம் வந்து அஸ்வினுமே அவருடைய ஸ்கில்ல வந்து காட்டுறது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது. பவர் பிளேல அஸ்வின் சரியா போடுறது இல்ல அப்படின்றது உண்மைதான். லைன் அண்ட் லென்த் அவருக்கு சரியா வரமாட்டேங்குது. வேரியேஷன்ஸ் ரொம்ப ட்ரை பண்றாரு, ஆனா எந்த வேரியேஷனுமே வந்து அவருக்கு விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது, ரன்னு கூட வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஸோ அவரும் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், பவர் பிளேல போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவரும் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த காரணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா மேட்ச்லயுமே சிஎஸ்கே நிறைய ரன் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால. ஏன்னா சென்னையில ஆர்சிபின்னு இல்ல, எந்த டீமுமே 190 எல்லாம் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. அது அந்த பிட்ச் வந்து 190 பிட்சே கிடையாது. அவ்வளவு ரன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இது ஒரு பெரிய காரணம். அஸ்வின் வந்து அந்த
பவர் பிளேல மாட்டிக்கிட்டாரு. ருத்ராஜுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால வேற வழி இல்லாம அந்த மாதிரி அவரும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம். இப்போ தோனியை பத்தி பேசும்போது அவரால் இன்னும் மாஸ்டரா 6-4 அடிக்கிறாரு. ஆனா அவரால் அந்த டபுள் 2 ரன்ஸ் எடுக்க முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி எடுக்க முடியலங்கிறது அவருக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்போது, அது ஏன்னா அதுவும் தேவைதானே. இப்போ நீங்க ஒரு 4க்கு ட்ரை பண்றீங்க, அது 4க்கு போடாப்பத்துல அட்லீஸ்ட் 2 ரன்ஸாவது நீங்க எடுக்கணும்ல. கண்டிப்பா அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்கில் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த T20 கேமை பார்க்கும்போது, அதாவது லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு ஆட்டத்தை வந்து உருவாக்குனாங்க, மேட்சுக்கு மேட்ச் 250க்கு மேல அடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ரேரா நடந்துட்டு இருந்த விஷயம். போன சீசன்ல அவங்க மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய டீம்ஸ் அதை ஃபாலோவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ரன் ஓடுறது எல்லாத்தையும் விட நாங்க எல்லா பாலும் பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது ஒர்க்கும் ஆகலாம். ரன் ஓடாம கூட நீங்க வந்து நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப MS தோனி வந்து அவர் இறங்குற அந்த கடைசி சில ஓவர்ஸ்ல 2 ரன் அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து ஆக்சுவலி கம்மி. அந்த கடைசி சில ஓவர்ஸ்ல வந்து உங்களுக்கு பவுண்டரிக்கான வேல்யூ தான் ஜாஸ்தி. அப்படின்றப்ப அந்த ஸ்கில் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. கேள்வி என்ன வருது அப்படின்னா, டீமோடைய காம்பினேஷனை பார்க்கும்போது அவருக்கான இடம் டீம்ல இருக்கா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. இப்ப அது நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா கூட இங்கதான் அடுத்த கேள்வியும் வருது. சரி, அவருக்கு பதிலா எந்த பேட்ஸ்மேன் அந்த இடத்துல நல்லா ஆடி இருக்காங்கன்னு கேட்டா, அந்த டீம்ல ரவீந்திர ஜடேஜாவும் சரியா ஆடுறது இல்ல, யாருமே இன்ஃபேக்ட் வந்து சரியா ஆடுறது இல்ல, சிவம் டூபேவை தவிர, ருத்ராஜ் கேக்வாட தவிர. அப்படின்றத பார்க்கும்போது வேற வழி இல்லாம மறுபடியும் MS தோனியோட தான் போக வேண்டிய சுச்சுவேஷன்ல சிஎஸ்கே இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ கேள்வி வந்து பவுலிங் அட்டாக்ல வேற என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றதுதான். இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் சிஎஸ்கே பத்தி பேசி, இப்ப நம்ம ஆல்ரெடி இதை பத்திலாம் சின்னதா நம்ம பேசணும். மற்ற டீம்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பேக் பண்றாங்க. ஜீஷான் அன்சாரி பத்தி பேசணும், விக்னேஷ் புத்தூர் பத்தி பேசணும். அன்ஷுல் காம்போஸும் ஒரு யங்ஸ்டரை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அன்ஷுல் காம்போஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதாவது ஒரு மீடியம் பேசர். அவரு ஏர்லியான அவருக்கு பால ஸ்விங் பண்ற எபிலிட்டி இருக்கு. அண்ட் டெத் பவுலிங்ல வந்து நல்ல ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரு, யார்கர் போடுவாரு. அன்ஷுல் காம்போஸ் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன சீசன் அவர் மும்பைக்கு ஆடினாரு, நல்ல சக்சஸ் கிடைச்சிச்சு அவருக்கு மும்பைக்கு. ஸோ ஐபிஎல்லே வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு யங்ஸ்டர் தான் அவரு. அவரை நீங்க நம்பி ஆடணும் அப்படின்றத நான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட, இன்ஃபேக்ட் என்னால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச முடிஞ்சா நான் அதான் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அன்ஷுல் காம்போஸ் வந்து அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும். பட் அவங்க அன்ஷுல் காம்போஸை ட்ரை பண்றதா இருந்தா அவங்க யாரை வந்து டீம் விட்டு வெளியே எடுப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வி. அவங்கதான் நான் வந்து அஸ்வினுடைய இடத்த வந்து கேள்வி கேட்கிற ஒரு இடத்துல இருக்கேன். ஏன் அப்படின்னா, அஸ்வின் தான் பவர் பிளேல அந்த ஓவர் போடுறாரு. அப்படின்றப்ப அன்ஷுல் காம்போஸால பவர் பிளேல பவுலிங் போட முடியுன்ற பட்சத்துல அன்ஷுல் காம்போஸ் தான் அங்க ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதை சிஎஸ்கே செய்வாங்களா அப்படின்றதுதான் பெரிய டவுட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவங்க பேட்டிங்ல தீபக் ஹூடாவை நம்புறாங்க, திரிபாத்தியை நம்புறாங்க, விஜய் சங்கரை நம்புறாங்க. இதுல எனக்கு விஜய் சங்கர் கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்னா அவர் வந்து நம்ம ஊருக்காரரு அப்படின்றப்ப இந்த சேப்பாக்குலாம் நிறைய ஆடி இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால விஜய் சங்கர் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்மளா ரீசெண்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை வந்து நம்ம பாக்குறோம். பட் ஒரு தீபக் ஹூடாவை நம்புறதோ இல்ல ராகுல் திரிபாத்தியை நம்புறதோ, அந்த நம்பிக்கை வந்து ஏன் ஷேக் ரஷீது மாதிரியான யங்ஸ்டர்ஸ் மேல வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ஷேக் ரஷீது இங்கதான் இருக்காரு, மகாராஷ்டிராக்கு ஆடுறாரு. ஷேக் ரஷீத் ருத்ராஜ் கெய்க்வாட்னுடைய ஹோம் டீம், டொமஸ்டிக் டீம். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் இருக்காரு, அந்த டீமுக்கு தான் ஷேக் ரஷீத் ஆடுறாரு. அவரை ஏன் வந்து டீம் வந்து நம்ப மாட்டேங்குது, நம்பி சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. 18 வயசுல ஆண்ட்ரே சித்தார்த் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்கார பையன், அவனை வந்து எடுத்துக்கிறாங்க. மிடில் ஆர்டர்ல ஆடுவாரு. அவர் பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ரொம்ப கம்மி வயசு தான், 18 வயசு தான். ஐபிஎல்ல வந்து அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவருடைய அதாவது வந்து அவர் ட்ரைட் அண்ட் டெஸ்டடா இருக்காரா, அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரான்னு கேக்குறாங்க. ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குமே. இந்த மாதிரி இப்ப மத்த டீம்ஸா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப பஞ்சாப் வந்து பிரியான்ஷ் ஆரியான்னு சொல்லி ஒரு பையனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல ஆடிட்டு இருந்தவர், அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் செமையா ஆடிட்டு இருக்காரு. அங்கிரிஷ் ரகுவன்ஷியும் யங்ஸ்டர் தான், அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய டீம்ஸ்ல இன்ஃபேக்ட் வந்து வைபவ் சூரியவன்சின்னு ஒரு 13 வயசு பையனை வந்து RR எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஏதாவது ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் அந்த பையனை ஆட வைப்பாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எடுத்தா ஆட வைக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க. அந்த யங்ஸ்டர்ஸுமே தைரியமா டெலிவரும் பண்றாங்கன்றத நம்ம பாக்குறோம். ஒண்ணுமே இல்ல, அனிகேத் வர்மான்னு ஒரு பையன் வந்து SRHக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு இப்போ. அதே மாதிரி டெல்லிக்கும் அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்து அவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விப்ராஜ் நிகம்னு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. இன்னொரு பக்கம் அசுதோஷ் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு.
பஞ்சாப்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, கேகேஆர் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, மும்பை நிறைய யங்ஸ்டர்ஸ் அதாவது வச்சிருக்காங்க. சென்னை வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஒண்ணுமே இல்ல சென்னைட்ட. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க கரெக்டா? நீங்க ஒரு மேட்ச வின் பண்ணா அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும். அதுதான் ஆப்போனன்ட் டீம் வந்து ஐயோ இந்த சர்ப்ரைஸ் எப்படி வேலை செய்ய போதும்னு யோசிக்க வைக்கும். அந்த அந்த ஸ்பேஸே இல்லங்கிறீங்க. இல்ல, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லன்றது ஒரு பக்கம், யங்ஸ்டர்ஸ் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. தீபக் கூடாவை நம்புறாங்க. தீபக் கூட லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவே ரன்னே அடிக்கல. அவர் கிட்டத்தட்ட கடைசியா வந்து நல்ல பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி 4 வருஷமா 3 வருஷமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிளேயரை இவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை ஒரு யங்ஸ்டர் மேல வச்சா என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின் இருக்கு. அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கா இல்லையான்றது கூட அடுத்த பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு யங்ஸ்டர்னா அந்த யங்ஸ்டர் வந்து பயமறியாம போய் விளையாடுறத இந்த ஐபிஎல் ஃபுல்லா மத்த டீம்ஸுக்கு நம்ம பாக்குறோம். அதையே இவங்க வந்து இங்க பண்ண மாட்டேங்கிறாங்க சென்னையில அப்படின்றது கேள்வியா இருக்கு. ஓகே, இப்ப சென்னை இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. பிளே ஆஃப் கனவாகுமா நனவாகுமா? ஆக்சுவலி நம்ம வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வீடியோல சென்னை கண்டிப்பா பிளே ஆஃப் போகும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, சென்னையில 7 மேட்ச் அவங்க ஆடி ஆகணும், சேப்பாக்ல 7 மேட்ச் ஆடி ஆகணும். அந்த ஹோம் கேம்ஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஆர்சிபி வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜெயிச்சது மட்டும் இல்ல, அவங்க ஜெயிச்சது வந்து ஏர்லி இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. சென்னையோட 2வது மேட்ச் முதல் வாரத்திலேயே, முதல் 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த மேட்ச் வந்துருச்சு. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சென்னையை வந்து இப்ப சிஎஸ்கேவை இப்ப சென்னையில தோக்கடிக்கணும் அப்படின்னா, வெளியே இருந்து வர்ற டீம் அவே டீம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடணும், 180 மேல அடிச்சா சென்னை சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் என்ன ப்ளூ பிரிண்ட், அதுலயும் இன்னும் எவ்வளவு டீடைல்டா அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது அஸ்வின் பவர் பிளேல போடுவாரு, அவர் அட்டாக் பண்ணணும். அஸ்வின் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு பவுலர், இந்த ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வருவாங்க, சாம் கரன் இல்ல ஓவர்டன், அவர் அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா அவங்க வந்து பவுலிங் போட கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்கி விட்டா ஜடேஜாவால பவுலிங் போட முடியாது, அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து அன்னைக்கு தேவதத் படிக்கல் அட்டாக் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப உள்ள வர டீம்ஸ் எல்லாருக்குமே யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அந்த அந்த பிளானை வந்து நடத்தி காட்டுறதுக்கான ரிசோர்சஸ் எந்த டீமுக்கு எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டீம்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா ஜடேஜா பவுலிங் போட மாட்டாரு அப்படின்னு. இதுதான் இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லயும் நடந்துச்சு. நிதிஷ் ராணா ஆடுற வரைக்கும் ஜடேஜா வந்து கொண்டே வரல. சோ ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சில எரர் இருக்கு அப்படின்றத இப்ப ஆர்சிபி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருச்சு. இது ரொம்ப ஏர்லியா வந்ததுனால இப்ப அடுத்து வர டீம்ஸ் எல்லாம் இதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சிஎஸ்கே வந்து உடனே மாற்றங்கள் செஞ்சா மட்டுமே இதை வந்து தடுக்க முடியும். அப்படி அவங்க வந்து இப்ப அடுத்த சில கேம்ஸ்ல இருந்து கிளிக் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஹோம் கேம்ஸ்ல இன்னும் வந்து ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இன்னும் 5 மேட்ச் இருக்கு. அடுத்து வர 5 மேட்சையுமே சிஎஸ்கே ஹோம்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இதுல இருந்து மட்டுமே வந்து 12 பாயிண்ட் எடுத்துருவாங்க. வெளியே போயிட்டு ஒரு 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ்க்கு வருவாங்க. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு. ஏன்னா டோர்னமெண்ட் இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கும் அப்படின்றப்ப சான்ஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்கலாவும் சரி ஓரளவுக்கு லாஜிக்கலா பார்க்கும்போதும் சிஎஸ்கேக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதே மாதிரி டீம் வந்து உள்ள வந்து களமிறங்குச்சு அப்படின்னாலோ இல்ல ருத்ராஜ் இதே மாதிரி கேப்டன்சி பண்ணாலோ கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் நம்மளுடைய. சோ தோனி இந்த வருஷத்தோட ரிட்டையர்ட் ஆவாரா ஆக மாட்டாரா, அதுக்கு சொல்லுங்க. ஆவாரா ஆக மாட்டாரான்னு தெரியல, ஆனா ஆகணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒண்ணு அவருக்கு அதுதான் நல்லது. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, தோனியோட உண்மையான அந்த பழைய தோனியை வந்து யாருமே இப்ப ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தோனி விளையாடுறத பார்த்தவங்களுக்கு வேணா அது இனிமே ஞாபகம் இருக்கலாம். பட் புது ஜென்ரேஷன் இப்ப கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச ஜென்ரேஷனுக்கு தோனியை பார்த்தா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது. அது ரொம்ப உண்மையில ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா தோனி ஒரு லெஜெண்ட். தோனி வந்து உள்ள இறங்குனா மேட்ச் ஜெயிப்போன்ற நம்பிக்கை வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு எல்லாம் இருந்தது எல்லாமே உண்மை. பட் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தோனி உள்ள இறங்குறாரா, ஆமா மேட்ச் முடிஞ்ச உடனே 2 6 அடிப்பாரு, சேஸ் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் 6 அடிப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் எல்லாம் வர்ற ஒரு இடத்துல வந்து அவர் இருக்காருன்றத பாக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததுதான். ஆனா இதுக்கு முன்னாடி சென்னை ஃபேன்ஸ் வந்து அது எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு சென்னை ஃபேன்ஸே வந்து இத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எம்எஸ் தோனி வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்றது. அப்போ தோனி வந்து அவருடைய அந்த ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் அதை காப்பாத்திக்கிறதுக்கு, ஏன்னா அது அவருக்கு மட்டும் முக்கியம் இல்ல, தோனியை பார்த்துதான் நிறைய பேர் வந்து இந்தியாவில விக்கெட் கீப்பிங் பண்ணணும், பேட்டிங் ஆடணும், அந்த மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடணும் அப்படின்லாம் வந்து உள்ள வந்துருக்காங்க.
டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சூப்பரா இந்த வருஷம் மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்த அசுதோஷ் சர்மா அவர் வந்து அவருடைய ஃபேஸ்புக்ல வந்து 2012 அந்த டயத்துல எல்லாம் பதிவுகள் போட்டுருக்காரு தோனியை பாராட்டி, தோனி ஒரு பினிஷரா பாராட்டி. அப்ப நமக்கு தெரியுது அவருடைய சின்ன வயசுல தோனியை பார்த்துதான் அவர் வளர்ந்துருக்கிறாரு அப்படின்றது. அது இன்னைக்கு அவரோட கிரிக்கெட்ல வந்து அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து தோனியை பார்த்துதான் விக்கெட் கீப்பிங் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அத்தனை பிளேயர்ஸை வந்து உருவாக்கி கொடுத்த எம்எஸ் தோனி, அத்தனை பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆளு இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பீஸா மாறிட்டு இருக்கிறது கிரிக்கெட்டுக்கே நல்லது இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. ஸோ அதனால சீக்கிரமா வந்து அவருடைய பேரை காப்பாத்திக்கிட்டு டீமையும் காப்பாத்திட்டு அவர் ரிட்டையர் ஆகுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா தோனி ரிட்டையர்ட் ஆகுறது நல்லது அப்படின்னு நிறைய ஃபேன்ஸுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவருக்குமே ஃபிட்னஸ் இல்லைங்கிறது சிஎஸ்கேவே ஒத்துக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில தோனி தான் முடிவு பண்ணணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிவாஸ். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ.